ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மை லவ் இன் த கண்ட்ரி சைடு செகண்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, அந்த இடத்துல லீடிங் ஆக்ட்ரஸ்ன்னு வேற ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்த உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை பிடுங்கிட்டு போயிட்டு உள்ளே கொஞ்சம் 4-5 பேர் மீட்டிங்கில் இருப்பாங்க. அங்கே டேபிளில் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு எல்லாத்தையும் முறைச்சி பார்க்க அவங்களுக்கா ஒன்றும் புரியாத பார்க்குறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அதில் ஒரு லேடி மெயினாக இருக்காங்க. அவங்க இருந்துட்டு எல்லாரையும் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஒரு ஆளை மட்டும் நிப்பாட்டிக்கிறாங்க. ஹீரோயினும் இப்போ லீடிங் ஆக்ட்ரஸாக வேற ஒரு பொண்ணை மாற்றிட்டீங்களா, எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்குறதுக்கு, அது இல்லாத ஒரு மூவியில் அந்த பொண்ணை ஹீரோயினாகவும் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எனக்காக நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்னை தான் அடுத்ததாக எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, என்ன சொல்கிற? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லையேங்கிறதுக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது இல்லாத லீடிங் ஆக்ட்ரஸாக நான் செலக்ட் பண்ண கிடையாது, உங்கள் அம்மா இவங்கெல்லாம் தான் செலக்ட் பண்ணாங்கன்ட்டு பக்கத்தில் ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க மேலே பழிய தூக்கி போட்டுடுறாங்க. அந்த பொண்ணு முறைச்சி பார்க்க அவனும் சமாளிக்கிறதுக்காக எழுந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயின் இருந்துட்டு அந்த பொண்ணை எடுத்துட்டு என்னை தான் லீடிங் ஹீரோயினாக மாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, அவனும் அந்த பொண்ணை சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆனால் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன் முடியாது? நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன், என்னால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும், எந்த ரோலாக இருந்தாலும் கொடுங்க, நான் அதை ஈஸியாக செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே அவளை சேஞ்ச் பண்ணி விட்டுருவீங்கன்னு கேட்க, அதுக்கும் அந்த ஆள் இல்லை, நான் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டேன், மூவியில் ஆக்ட்ரஸாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன். கூட இந்த பொண்ணும் சேர்ந்துக்கிறா. அச்சோ, ஆல்ரெடி அவங்க முடிவு எடுத்துட்டாங்களே, உன்னைய ஆக்ட்ரஸாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, ஓகே பரவாயில்ல, நம்ம அடுத்த மூவியில் உன்னை ஆக்ட்ரஸாக எடுத்துக்கலாமா, நீ தான் மெயின் ரோலில் நடிக்கிற மாதிரி வரும், ஸோ அதனால் இப்போ விட்டுறலாங்கிற மாதிரி பேசவும் ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் ஆகிடுது. இல்லை, ஆல்ரெடி நாங்கள் பணம்லாம் பே பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். பின்னாடியே இந்த லேடியும் ஓடி போயிட்டு, அப்படி இப்படி பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே நடிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை ஏமாத்துறதுக்காக, நம்ம சேசாமாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு காதில், ப்ளீஸ் இவகிட்ட இருந்து என்னை காப்பாற்றிடு, இல்லைன்னா இவ என்னை சும்மாவே விட மாட்டா, நச்சரிச்சிருவா, ப்ளீஸ் எதையாவது சொல்லி இவகிட்ட இருந்து என்னை காப்பாத்திரன்னு சொல்லவும் 2 பேரும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ட்ராமாவில் அந்த பொண்ணு கண்ட்ரி கேர்லாக இருக்கணும், ஆக்சுவலாக கிராமத்தில் அவள் வாழ்கிறவளாக இருக்கணும், கிராமத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ அத்தனையிலும் அவள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, நீ சிட்டியில் வாழ்ந்த பொண்ணு, உன்னாலலாம் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களும் என்னால் செய்ய முடியும்னு சொல்ல, அப்போனா நீ கொஞ்ச நாள் கிராமத்தில் வாழ்ந்தாகணும், அங்குள்ள ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கற்றுக்கணும், வில்லேஜில் எப்படிலாம் இருக்காங்கங்கிறதெல்லாம் நீ பார்த்து தெரிஞ்சுக்கணும், உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்குறதுக்கு, அதுக்கும் அந்த பொண்ணை ஒத்துக்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரி ரெட்டை சடை போட்டுட்டு சட்டை பவுடெல்லாம் போட்டுக்கிட்டு கிராமத்து பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காங்க. பக்கத்தில் மாடலாக இருந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த கிராமத்து ஸ்டைலில் அப்படி வச்சு போஸ் வச்சு காட்டினா எப்படி இருக்குன்ட்டு போஸ் வச்சு பார்க்குறாங்க. அதுவும் கூட அவங்களுக்கு அழகாக தான் இருக்குது. அப்படியே அழகாக வெளியே வராங்க. இந்த கெட்டப்பை பார்க்குறவங்க அம்மா அப்படியே வாயை பொழந்துடுறாங்க. அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படியே அங்கே வேலைக்கார பொண்ணு இருப்பா போல இருக்கு, அவளும் இந்த கிராமத்து ட்ரெஸ்லேயே இருக்கா. அவளை பார்த்த உடனே இதில் நீ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் போயிட்டு வரமான்னு சொல்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க எதுலேயுமே பாதியில் நிப்பாட்டிட்டு ஓடி வரமாட்டேன்ட்டு, ஸோ நீ கண்டிப்பாக வெற்றியோட தான் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புவாங்களா, அவங்க அம்மா வெயிட் பண்ணு அப்படின்ட்டு பக்கத்தில் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களாம்மான்னு கேட்கவும் அவங்க தள்ளி விட்டுட்டு, நான் இதுக்காக உன்னை நினச்சி கவலைப்படுறேன், நீ எதாக இருந்தாலும் நான் இப்படியே செய்வேன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, ஆனால் உனக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வர மாதிரி இருந்தால் நீ கார் எடுத்துகிட்டு பேங்காக்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைம்மா நான் எதாக இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு கார் கீயை கேட்குறாங்க. நானே இன்னைக்கு டிரைவ் பண்ணுறேன், கார் கீயை கொடுங்கன்னு கேட்கவும் அவனும் கார் கீயை எடுத்து கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க கிராமத்துக்கு. ஹீரோ ஆக்சுவலாக பணம் பால்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வீட்லேயே ஒரு பணம் வெல்லம் தயாரிக்கிற சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அதில் வெள்ளைப்பாக காய்ச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் நினப்பாவே இருக்குது. அவங்க தேலுக்கு பயந்துக்கிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய முறை பொண்ணு வரா. ஆக்சுவலாக இந்த ஊர்லேயே இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால ஹீரோட அம்மா
அம்மாவுக்கு இந்த பொண்ணுன்னா ரொம்பவே பிடிக்கும். அங்கே வந்த உடனே ஹீரோவை ஓடி போயிட்டு கையை பிடிச்சிக்கிறா. கையை பிடிச்சிக்கிட்டு நீ எதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கலையேன்னு சொல்றதுக்கு, இன்னைக்கு நம்ம ஊர்ல மாட்டு வண்டி போட்டி நடந்துகிட்டு இருக்கு, ப்ளீஸ் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக, நம்ம 2 பேரும் அங்கே போகலாமேன்னு கூப்பிடுறதுக்கு, இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு அவாய்ட் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு கேட்காம பின்னாடியே இருந்துட்டு, இல்லை இல்லை என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க, எனக்கு பாரு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாகு காய்ச்சிக்கிட்டு இருந்த கரண்டியை அவ கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டு மற்ற வேலைகளை பார்க்குறேன்ட்டு போயிடுறானா. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த கரண்டியை இன்னொரு ஆளை பிடிச்சி நீ இதை வச்சு கிண்டிக்கிட்டு திரும்பவும் ஹீரோ கிட்ட ஓடி போய் உட்காந்துக்கிட்டு என்ன ப்ளீஸ் கூட்டிகிட்டு போன்னு நச்சரிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு தான் இவ செல்லமாச்சு. அதனால டே கூட்டிகிட்டு போடா, அவளையே கஷ்டப்படுத்துற, கூட்டிகிட்டு போ, அங்கே போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, உங்கள் 2 பேருக்குமே சின்ன வயசுலயே என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படிங்கிறதுக்கு ஹீரோ பயந்து போயிடுறான். அம்மா சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள என் இஷ்டத்தை கேட்காத கூட நீங்கள் என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டீங்க, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுமாங்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ என்ன பேசுறீங்க, பெரியவங்க பேசிட்டெல்லாம் நம்ம கேட்கணும், பெரியவங்களே எகத்தெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அவ எங்க போட்டி பார்க்கறதுக்காக தானே கூப்பிடுறான், அங்கே கூட்டிகிட்டு போவான், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கவும், சரி வேற வழி இல்லை அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் இந்த சைடு கிளம்பின உடனே அவங்க அப்பா ஏமா அவனை போட்டு கஷ்டப்படுத்துற, அவனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறான்ல, நீ எதுக்காக அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கங்கிறதுக்கு, என்னுடைய மருமகன்னா அந்த பொண்ணு தான், நான் முடிவு பண்ணிட்டேன், வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கலையங்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோட அப்பாவும் வேற வழி இல்லாத அமைதியாயிடுறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கிற ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கார் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட வர ஆளுக்கு ஆக்சுவலாக அவனும் அந்த ஊர் ஆள் தானாட்டுக்கு, அவனுக்கு அவங்க ஊரோட வழியை கூட மறந்து போச்சு. அதனால நம்ம கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, என்னடா சொல்ற, உனக்கு இந்த ரூட் தெரியாதா, நீ தானே இந்த ஊர்க்கார ஆளு, உனக்கே தெரியலன்னா என்ன பண்றது, இப்படி முட்டாளா இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு அங்கிள் சைக்கிள்ல எதிரில் வந்துகிட்டு இருக்காரு. இவங்க தூரத்துல இருந்து பார்த்துடுறாங்க. பிரேக் போடுன்னுகிட்டே இருக்கக்குள்ளே ஹீரோயினும் பிரேக் போடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா பிரேக் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆளையே இடிச்சு விட்டுறாங்க. நல்ல வேலை வண்டியும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. 2 பேரும் பதறி அடிச்சு ஓடி போயிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த ஆள் பள்ளி மாதிரி கிடக்குறாரு. அப்புறம் 2 பேரும் அந்த ஆளை தூக்கி விட்டு என்ன மன்னிச்சிருங்க, தெரியாத அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா அந்த ஆளோட கால் வந்து உடஞ்சிருச்சு போல இருக்கு. இவங்க 2 பேரும் பதறி போயிட்டு ஒன்றும் ஆகலைல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, ஏன் கால்னு கத்துறான். என்னாச்சு, உங்களுக்கு எவ்வளோ வேணும், நான் உங்களுக்கு பணமாக கொடுத்துட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன கேட்குறேன்னா 4500 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன 4500 ரூபாயா அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ அதிகமாக பைசா கேட்குறீங்கன்னு கேட்க, அந்த அங்கிள் சின்ன குழந்தை மாதிரி அழவே ஆரம்பிச்சிடுறாரு. அதனால அவருக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே கட்டெல்லாம் போட்டு உட்கார வச்சிடுறாங்க. அந்த அங்கிளும் நான் இன்னைக்கு மாட்டு வண்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன்னா இன்னைக்கு எனக்கு 4500 ரூபா காசு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது மாட்டு வண்டி பந்தயமா அப்படின்னா என்னென்ன பக்கத்தில் இருக்கவங்கிட்ட, ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் அந்த ஆளோட பேர் சொல்லலை, அதனால பக்கத்தில் இருக்கிற அண்ணங்கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு, ஆக்சுவலாக கிராமத்தில் மாட்டு வண்டி பந்தயம் நடத்துவாங்க, அதில் இவர் கலந்துக்குவார் போல இருக்குது. அந்த அங்கிளும் ஆமாம் இன்னைக்கு என்னுடைய ஃபார்ம்ல தான் இந்த போட்டியே நடக்குது, ஆனால் என்னால் தான் கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேங்கிறதுக்கு சரி கலந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளே அந்த அண்ணனுக்கு அப்போதான் புரியுது, என்ன நீயா கலந்துக்க போற, நீ என்ன பைத்தியமா, அதெல்லாம் ஒன்னால அந்த விளையாட்டுல விளையாட முடியாது, அது ரொம்ப கஷ்டங்கிறதுக்கு, இல்லை நான் கலந்துக்கிட்டு தான் ஆகுவேன்னு சொல்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்னால முடியாது, வா போலாம் இங்க இருந்துட்டு அந்த அண்ணன் வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு. விடுங்க, ஏன் வெளியே இழுத்துட்டு வர்றீங்க, நான் கலந்துக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு, இல்லை அதெல்லாம் உன்னால முடியாது, பைத்தியக்காரத்தனமா யோசிக்காத அப்படிங்கிறதுக்கு, ஏன் இப்போ நீங்க அந்த பொண்ணை ரீடிங் ஆக்ட்ரஸா வச்சிருக்கீங்கல்ல, நான் அவளை பீட் பண்ணணும், அவளை பீட் பண்ணி நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு மாட்டு வண்டி பந்தயத்துலையும் கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஏதோ வீடியோ கேம் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. அங்கே ஒரிஜினலாகவே மாட்டு வண்டியை பிடிச்சிக்குன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்மையாக பயமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இதில் எப்படியாவது நம்ம வின் பண்ணிடணும்னு யோசிக்கிறாங்க. அப்பையும் கூட அந்த அண்ணன் வந்துட்டு
சைசமோர், உன்னுடைய முடிவை சேஞ்ச் பண்ணிக்கிறியா? இது உனக்கே தெரியல கஷ்டமா இருக்கும்ட்டு ஒரு மூவிக்காக உன் உயிரையே பணைய வைக்கிற மாதிரி நடந்துக்க போறியான்னு கேட்கறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அந்த 4500 ரூபா பரிசு பணத்தை நான் தான் வாங்க போறேன் அப்படிங்கவும் அவரும் வேற வழி இல்லாத அமைதியா போயிடுறாரு. இந்த போட்டியை பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோவும் அவருடைய முறை பொண்ணும் வராங்க. 2 பேருமே முன்னாடி வந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே என்ன ஒரு பொண்ணு இந்த போட்டியில கலந்துக்க போறாளான்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆனா இது முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, நமக்கு பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குன்ட்டு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து கிராமத்து ஸ்டைல்ல இருக்காங்களா, அதனால 2 பேருக்கும் அவ்வளவா கண்டுபிடிக்க முடியல. சைசமோர்னே தெரியல. 2 பேருமே ஆமா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் தனக்கு தானே மோட்டிவேஷன்லாம் பண்ணிக்கிட்டு நான் இதை பண்ணுவேன் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே போட்டியே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் முதல்ல மாட்டை அடிச்சு ஓட்டுறாங்க. ஆக்சுவலா 2 மாட்டு வண்டி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுல நம்ம ஹீரோயினோட வண்டி தான் முதல்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களால இதை சமாளிக்க முடியல. மாடு நல்லா வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு மாட்டோடைய கயிறு கழண்டுறது. அவங்க செம்மையா பயந்து போயிடுறாங்க. எல்லாரும் தள்ளி போங்கன்ட்டு பயந்து போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த மாடும் வண்டியை விட்டு விலகிடுது. வண்டியும் ஒரு கல்லுல இடிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே பறந்து போயிட்டு ஹீரோ கையிலே விழுந்துடுறாங்க. அப்படியே 2 பேரும் கீழே விழுந்து மண்ணுல உருண்டு பிறண்டுகிட்டு இருக்க இந்த சைடு மாட்டு வண்டி தனியா கலந்துட்டு போனுச்சு இல்லையா, அது போயிட்டு ஹீரோட முறைப்பண்ணு மேல இடிச்சு அங்க ஆல்ரெடி மரம்லாம் வெட்டி வச்சிருப்பாங்களா அந்த மரத்திலேயே அவ விழுந்துடுறா. அந்த வண்டியை அவளை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்குது. இங்க இவங்க 2 பேரும் உருண்டுகிட்டு இருந்தவங்க ஒரு வழியா ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம யார் மேல விழுந்திருக்கோம்ட்டு தடவிக்கிட்டே இருந்துட்டு ஹீரோட செஸ்ட்டை பிடிச்சிட்டு ஐயோ நம்ம ஒரு ஆம்பளை மேலேயே விழுந்திருக்கோம் அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு பாக்குறாங்க. ஹீரோவும் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்களே இவங்க 2 பேரும் தான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு அச்சோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு டக்குன்னு விலகிற. ஹீரோவும் எழுந்திருச்சுட்டு நீ ஓகேவா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல இல்லன்னு கேட்க அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அச்சோ லாஸ்ட் டைம் அந்த ஊர்ல இவன் தானே நம்மள காப்பாத்துனா, நாம கூட இவங்கிட்ட நம்ம பேரை ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டோமே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஹீரோ நல்லா கண்டுபிடிச்சிடுறான். நீ சைசமோர் தானே கேட்கறதுக்கு இல்லையே, யார் இது சைசமோர், எனக்கு அது யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பனைமர தோப்புல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்கறதுக்கு இல்லையே, நாம 2 பேரும் மீட் பண்ணதான் எனக்கு தோணலையே, நீ ஏதோ மிஸ்டேக்கா சொல்லிக்கிட்டு இருக்காட்டுக்கு. அப்ப அந்த அண்ணனும் நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டே வருவாரா. அப்ப இவங்க டக்குன்னு பேர் ஏதாவது மாத்தி சொல்லணுமேங்கிறதுக்காக அங்க ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கு. நெல்லிக்காய் மரத்தை பார்த்த உடனே மயம்னு பேரை மாத்தி சொல்லி அந்த அண்ணனுக்கு கண்ணை காட்டி விட்டுறாங்க. நீ நல்லா தானே இருக்க மயம்னு கேட்டுக்கிட்டே வராரு. அப்ப உண்மையாலுமே நீ சைசமோர் இல்லையா, உண்மையாலுமே நீ மயமான்னு கேக்குறதுக்கு ஆமா நான் மயம் தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த அண்ணனையும் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போல இருக்கு. நீ பீச்சர் தானே, நீ இந்த தாத்தாவோட பேரன் தானே அப்படின்ட்டு ஒரு தாத்தாவோட பேர் சொல்றாரு. ஆக்சுவலா எனக்கு தெரியல, அந்த பேர் வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது, சாரி. நீ சின்ன பிள்ளையிலே நம்ம ஊரை விட்டு ஓடி போனவன் தானே கேட்கறதுக்கு ஆமாங்கிற மாதிரி அந்த அண்ணனும் சொல்ல அந்த சமயத்துல ஹீரோட முறை பொண்ணு அங்க கத்திக்கிட்டு இருக்கா. அவ என்னைய காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ காதுலயே விழுவுது போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்க போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பையன் என்னுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், இவனுக்கு எப்படி உன்னை தெரியும்னு கேட்கறதுக்கு அது ஒரு லாங் ஸ்டோரிப்பா, அதை பத்தி இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை அவ மேல இடிச்சுக்கிட்டு இருக்க அந்த வண்டியை எடுத்து விட்டு அவளையும் காப்பாத்திடுறாங்க. அவ செம்மையா வலிக்குதுன்ட்டு இதான் சாக்குன்ட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளையே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு நீ உண்மையாலுமே சைசமோர் தான், எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னுட்டு இருக்க. சேட் நீ சொல்லு இது சைசமோர் தானே சொல்லி கேட்கறதுக்கு இல்ல இவங்க எங்களுடைய தூரத்து சொந்தம், அதனால இவங்க யாருன்னே உனக்கு தெரியாது, நீ தேவையில்லாத சந்தேகப்படாத, நான் தான் சொல்றேன்ல இது எங்க சொந்தக்கார பிள்ளைன்ட்டு. இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி வந்திருக்கா, அவளுக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடு, எந்த வேலையா இருந்தாலும் பார்க்காம செய்வா, நீ மரத்து மேல ஏற சொன்னாலும் மரத்து மேல கூட ஏறுவா. நீ பாட்டு என்னால இவ்வளவு கூட்டிட்டு போக முடியாது, நீ ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ இங்க இருந்து ஓடி போயிட்ட, நாங்களும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேரணும்னு மட்டும் நினைக்காத, அது நடக்காது, இதுக்கு மேல நான் உன்னை இந்த இடத்துலயே பார்க்க கூடாது, ஒழுங்கா திரும்ப ஓடி போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். அப்படி என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு தெரியல. அதனால சைசமோரும் நீ என்ன பண்ணி வச்ச, அவன் ஏன் இவ்வளவு கோவமா போய்கிட்டு இருக்கான், என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்கறதுக்கு அந்த அண்ணன் என்ன சொன்னார்னு தெரியல. அப்படியே இந்த அங்கிள் காலை உடைச்சு விட்டாங்களே நம்ம ஹீரோயின், அந்த அங்கிளை தான் காட்டுறாங்க. அந்த அங்கிள் வீட்டில் ஒரு 4-5 பசங்க வந்துட்டு
அவர் ஆல்ரெடி கடன் வாங்கியிருப்பார் போல இருக்கு. அந்த கடனுக்கு பணம் திருப்பி கொடுக்கலங்கவும் அவர் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணனும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காரு. நீ பணம் தரலன்னா உன்னுடைய நிலம் இந்த வீடெல்லாம் நான் பிடிங்கிருவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு மெயினா ஒரு பையன் இருந்துட்டு நீ பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உன்னுடைய வீடு உன்னோட நிலத்தெல்லாம் நாங்க பிடுங்கிக்குவோம்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது.